வணக்கம் அண்ட் வெல்கம் டு 5 ஃபார் சேலஞ்ச் வித் மீ பயோவாத்தியார் மை டியர் மாணவ செல்வங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். செல் டிவிஷன் 11th ஸ்டாண்டர்டில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டராக இருக்குது. அண்ட் இதில் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 2லேருந்து 5 கொஷின்ஸ் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடலாம். A diploid parent cell contains 20 picogram of DNA during G1 phase. After S phase, how much amount of DNA can be observed in the cell னு கேட்குறாங்க. அண்ட் செல் சைக்கிள் செல் டிவிஷனில் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஒரு டைப் ஆஃப் கொஷின் இந்த நம்பர் பேஸ்டு கொஷின். நான் இந்த நியூமரிக்கல்ஸ்க்கு ஒரு ஃபார்மெட் ஒன்று கொடுக்குறேன். மைட்டாசிஸ் கேட்டாங்கனாலும் மியாசிஸ் கேட்டாங்கனாலும் நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுன்ட்டு இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் மட்டும் இல்லை, இதே போல் எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன நம்பர் மாற்றி கேட்டாலும் என்னென்ன ஸ்டேஜஸில் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மைட்டாசிஸ்க்கு ஒரு ஃபார்மெட், மியாசிஸ்க்கு ஒரு ஃபார்மெட் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது தான் மைட்டாசிஸ்க்கான ஃபார்மெட். G1 ஃபேஸ் இது இந்த நம்பர் எல்லாமே அசம்ஷன் தான். நீங்கள் இந்த நம்பரில் என்ன உங்களுக்கு மாற்றி கேட்பாங்கன்னா 30க்கு பதிலாக 20 இல்லை 40 கொடுக்கலாம். இங்கே 20க்கு பதிலாக ஏதோ ஒரு நம்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மெட்டை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. 2n = 30 இதுதான் பேரண்ட் செல். 2n = 30 பேரண்ட் செல் 20 பிகோகிராம் வச்சிருக்கு. எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும். குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எஸ் ஃபேஸில் குரோமோசோம் நம்பர் டபுள் ஆகாது. ஸோ அப்படியே 30 நான் அப்படியே 13 எடுத்துட்டேன். ப்ளாய்டியும் பார்த்தீங்கன்னா 2nலே தான் இருக்கும். அண்ட் 20 பிகோகிராம் அப்படின்றது டிஎன்ஏவுடைய அமௌண்ட், அது அப்படியே 40 பிகோகிராமாக மாறி வந்துடும். ஸோ இது எஸ் ஃபேஸில் நடக்கும். G2க்கும் எஸ் ஃபேஸுக்கும் வித்தியாசமே கிடையாது. அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம், பிரச்சனையே வராது. ஏன்னா G2வில் டிஎன்ஏ சம்மந்தமாக எந்த விஷயங்களும் நடக்காது. ஸோ அதனால் அப்படியே நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். மற்ற ஆர்கனலாக இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், கோல்கி அப்பாரட்டஸ் இதெல்லாம் தான் G2 ஃபேஸில் டூப்ளிகேட் ஆகும். ஓகே, நான் மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம் ஃபேஸ். எம் ஃபேஸில் ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகும். அதான் மைட்டாசிஸில் நடக்கும். இப்போது 2n = 30 2n = 30 அண்ட் 2n = 30 அப்படியே தான் இருக்கும். காரணம் மைட்டாசிஸுங்கிறது ஒரு ஐடென்டிக்கல் டிவிஷன். பேரண்ட்டை போலவே தான் டாட்டர் செல்லும் இருக்கும். ஸோ 2n = 30 எழுதியாச்சு. 2n = 30 எழுதியாச்சு. 40 பிகோகிராம் 2 செல்லுக்கும் பிரித்து கொடுக்கப்படும். ஸோ 40ங்கிறது 20 எழுதுகிறோம். ஆக்சுவலாக ஏன் இங்கே 40ங்கிறது 20 எழுதுகிறோம், ஏன் 30 பிரித்து எழுத மாட்டோம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல் சைக்கிள் செல் டிவிஷன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செல் சைக்கிள் செல் டிவிஷன் கம்ப்ளீட் சாப்டரை டீச் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் அந்த இது ஏன் இப்படி பிரியுது நமக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ இது மைட்டாசிஸோடைய ஃபார்மெட். நான் மியாசிஸ்க்கான ஃபார்மெட்டை அடுத்து மென்ஷன் பண்ணுறேன். அடுத்து நம்ம மியாசிஸ்க்கான ஃபார்மெட் தான் பார்க்குறோம். மியாசிஸ்க்கான ஃபார்மெட்டுன்னு பார்க்கும்பொழுது G1 G2 மைட்டாசிஸில் எப்படி இருந்தோ அதே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதே நம்பர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். 2n = 30 20 பிகோகிராம். அங்கேயும் அதே தான் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ எஸ் ஃபேஸில் என்ன நடக்கும்? டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். ஆனால் ப்ளாய்டி லெவலும் குரோமோசோம் நம்பரும் மாறாது. ஸோ அப்படியே 2n = 30 இங்கேயும் 2n = 30 20 becomes 40 பிகோகிராம் மார்க் பண்ணியாச்சு. எஸ்க்கும் G2க்கும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் அதே மாதிரி எழுதினேன். இப்போது இங்கே தான் சேஞ்சஸ் நடக்கும். G2 ஃபேஸ்லேருந்து மியாசிஸ் 1 போகும்பொழுது ஒரு செல் 2 செல்லாக டிவைட் ஆகும். அப்படி 2 செல்லாக டிவைட் ஆகும்பொழுது 2nங்கிறது என்ன குறைஞ்சிரும், ப்ளாய்டி லெவல் கம்மியாகுது. 30ங்கிறது 15 குறைஞ்சிருது. ஸோ குரோமோசோம் நம்பரும் குறையும், ப்ளாய்டி லெவலும் குறையும். அது மட்டும் இல்லாமல் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். 40லேருந்து 20 குறைஞ்சிரும். ஓகேவா? அப்போ n = 15 20 பிகோகிராம் அப்படின்னு பார்க்க முடியுது. அப்புறம் மியாசிஸ் 2 நடக்குது. மியாசிஸ் 1ல் 2 செல் கிடைக்கும், மியாசிஸ் 2ல் 4 செல் கிடைக்கும். ஸோ ஒரு செல் 2வது 2 4வது இப்படி 4 வரும்பொழுது மியாசிஸ் 2 பார்த்தீங்கன்னா அப்படியே மைட்டாசிஸ் மாதிரியே நடக்கும். மைட்டாசிஸில் என்ன நடந்தது? நம்பர் ஆஃப் குரோமோசோம் குறைஞ்சதா என்ன? இல்லை இல்லையா? நம்பர் ஆஃப் குரோமோசோம் n = 15 அப்படியே n = 15 வந்துடும். ஆனால் அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ அங்கே குறைஞ்சது இல்லையா? 20 பிகோகிராம் என்னவாச்சு? 10 ஆச்சு. இங்கேயும் அதே மாதிரி 20 பிகோகிராம் 10 பிகோகிராமாக குறையும். அங்கே ஆக்சுவலாக 40 பிகோகிராம்ன்றது 20 நம்ம பிரித்து கொடுத்துருப்போம். இங்கே ஒரு இடத்துல குறைஞ்சதுனால 40ங்கிறது 20 20ங்கிறது 10. ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மியாசிஸ் 1ல் எல்லாமே பாதியாக குறைஞ்சிரும். மியாசிஸ் 2 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெறும் டிஎன்ஏ அமௌண்ட் மட்டும் பாதியாக குறையும். நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஃபார்மெட். இங்கே எந்த நம்பரை மாற்றி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு அந்த டவுட்ஸ் ஏதாவது இந்த கொஷின்ஸில் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ திரும்ப இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டிப்ளாய்ட் பேரண்ட் செல்லில் 20 பிகோகிராம் இருக்குது டியூரிங் G1 ஃபேஸ். G1 ஃபேஸில் 20 பிகோகிராம். அண்டு எஸ் ஃபேஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி ஃபார்மெட்லேயே சொல்லியிருப்பேன். அப்போ இது மைட்டாசிஸா மியாசிஸான்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கும் இது வரைக்கும் சேமாக தான் இருக்கும், பிரச்சனையே கிடையாது. ஸோ அப்போ G1 G2 சேமாக தான் இருக்கும். G1ல் 20னா எஸ் ஃபேஸில் 40 பிகோகிராம் தான் ரைட் ஆன்சர். இது நம்பர் ஆஃப் குரோமோசோம் கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே சேமாக இருந்திருக்கும். ஆனால் அமௌண்ட் ஆஃப் பிகோகிராம்ன்றதுனால டபுள் ஆயிருக்கு. அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 40 பிகோகிராம்.
which phase corresponds to the interval between mitosis and initiation of DNA replication கேட்குறாங்க. அண்ட் செல் சைக்கிள் செல் டிவிஷனில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் வரும் அண்ட் எம் ஃபேஸ் வரும். இன்டர்ஃபேஸ் கீழே பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ், அதை தொடர்ந்து தான் எம் ஃபேஸ் வரும். இப்போது எம் ஃபேஸ் முடிஞ்சுன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ் என்ட்ரு ஆகும். ஸோ இதில் எம் ஃபேஸில் தான் இவங்க மைட்டாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மைட்டாசிஸ் எம் ஃபேஸ், இனிஷியேஷன் ஆஃப் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஃபேஸ் சிந்தசிஸ் ஃபேஸ், எதை சிந்தசைஸ் பண்ணும்? டிஎன்ஏவை சிந்தசைஸ் பண்ணும். டிஎன்ஏ சிந்தசிஸ், ரெப்ளிகேஷன், டூப்ளிகேஷன் எல்லாமே ஒன்று தான். அப்போது எஸ் ஃபேஸில் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் ஆரம்பிக்குது. எம் ஃபேஸ் மைட்டாசிஸ், இதுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா G1 ஃபேஸ். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ G1 ஃபேஸ். இதுதான் இதுக்கான ரைட் ஆன்சர். அண்ட் உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், இனிஷியேஷன் ஆஃப் கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோமல் மெட்டீரியல் மார்க்ஸ் த பிகினிங் ஆஃப். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சரை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டென்சேஷன் எப்போ ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் ப்ரோஃபேஸில் ஆரம்பிக்கும். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரோஃபேஸ். ப்ரோஃபேஸில் கண்டென்சேஷன் ஆரம்பிக்கும், அப்படியே டீலோஃபேஸில் டீகண்டென்சேஷன் நடக்கும். ஸோ குரோமாட்டின் எல்லாம் குரோமோசோமாக மாறுச்சுன்னா அது ப்ரோஃபேஸ், குரோமோசோம் எல்லாம் குரோமாட்டினாக மாறுச்சுன்னா அது டீலோஃபேஸ். ப்ரோஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் டீலோஃபேஸ். உங்களுக்கான அடுத்த கொஸ்டின், ரீகாம்பினேஷன் ஆர் கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் பிட்வீன். அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அது என்ன நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது முழுக்க ஒரு குரோமோசோம், இது 2 குரோமோசோம் கிடையாது. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடியது என்னென்னா இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அது அப்படி கிடையாது, இது முழுக்க ஒரு குரோமோசோமாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக ஒரு குரோமோசோம், இது ஃபுல்லாக ஒரு குரோமோசோம். இதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக ஒரு குரோமாட்டிட். ஸோ இது ஃபுல்லாக ஒரு குரோமாட்டிட், இது ஃபுல்லாக இன்னொரு குரோமாட்டிட். இது ரெண்டுமே சிஸ்டர் குரோமாட்டிட்னு சொல்கிறோம். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ரெட் கலர் குரோமோசோம் எடுத்துப்போம். இது ஃபுல்லாக ஒரு குரோமாட்டிட், இது ஃபுல்லாக இன்னொரு குரோமாட்டிட். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கிராசிங் ஓவர் எப்படி நடக்கும்னா, நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், அதாவது இது வந்து ஏன்னு வச்சுப்போம், ஏ குரோமாட்டிட், இது பி குரோமாட்டிட், அண்ட் இது வந்து சி அண்ட் டின்னு மார்க் பண்ணிப்போம். இப்போது கிராசிங் ஓவர் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் தான் நடக்கும். பியும் சியும் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ், ஆனால் இது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதாவது ஃபாதர் கிட்ட இருந்து வந்த ஒரு குரோமோசோம், மதர் கிட்ட இருந்து வந்த குரோமோசோம். ஸோ ரீகாம்பினேஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் பிட்வீன் நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் பி அண்ட் சி, ஆனால் ரெண்டுமே ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான ரைட் ஆன்சர் ஆப்ஷன் டி, நான் சிஸ்டர் குரோமாட்டிட்ஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அண்ட் நமக்கான லாஸ்ட் கொஸ்டின், செலக்ட் த இன்கரெக்ட் ஈவெண்ட் ரிகார்டிங் மியாசிஸ். அண்ட் உங்கள் ஆன்சரை ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, டயாகைனசிஸ் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ் இந்த oocytes ஆஃப் சம் vertebrates. ஏன் இது இன்கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்மெண்ட்டையும் படித்து பார்த்துருவோம். டிசல்யூஷன் ஆஃப் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் இஸ் அப்சர்வ் டியூரிங் டிப்ளோட்டின். இது சரியான ஆன்சர். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜைகோட்டினில் உருவாகக்கூடிய சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸ் டிப்ளோட்டினில் டிசால்வ் ஆகும். கரெக்டு தான். அடுத்து பைவேலண்ட் அப்பியர்ஸ் டியூரிங் ஜைகோட்டின்னு கொடுத்துருக்காங்க. பைவேலண்ட்டுங்கிறது 2 ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஒன்றா இருக்கிறது, அது பக்கத்தில் இருக்கிறது தான் பைவேலண்ட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஃபாதர் கொடுத்த ஒரு குரோமோசோம், மதர் கொடுக்குற ஒரு குரோமோசோம். ஃபாதருடைய குரோமோசோம் நம்பர் 1ம் மதருடைய குரோமோசோம் நம்பர் 1ம் ஒரு ஆர்கனிசமில் பக்கத்தில் வரும். இந்த பக்கத்தில் வரத சினாப்சிஸ்ன்னு சொல்கிறோம். பக்கத்தில் வந்ததுன்னா தே ஃபார்ம் 1 பைவேலண்ட். அப்போ ஒரு பைவேலண்ட்டில் எத்தனை குரோமோசோம் இருக்கணும்? 2 குரோமோசோம் இருக்கும். ஸோ பி ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். அடுத்து சி, கிராசிங் ஓவர் அக்கர்ஸ் டியூரிங் பேக்கெட்டிங் ஸ்டேஜ். கரெக்ட். கிராசிங் ஓவர் ஆர் ரீகாம்பினேஷன் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்டேட்மெண்ட் தான் கேட்குறாங்க. ஆனால் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பேக்கெட்டிங் ஸ்டேஜ். அண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், டயாகைனசிஸ் கேன் லாஸ்ட் ஃபார் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ். அது டயாகைனசிஸ் கிடையாது, டிப்ளோட்டின் தான் பல வருஷத்துக்கு இல்லை பல மாதங்களுக்கும் லாஸ்ட் ஆகும். அண்ட் அப்படி லாஸ்ட் ஆகிற அந்த கண்டிஷனை நம்ம டிக்டியோட்டின் அப்படின்னு ரெஃபர் பண்ணுறோம். இதுதான் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். அண்ட் இப்போது உங்களுக்கான சேலஞ்ச், உங்களுக்கான 5 கொஸ்டின்ஸ் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுதான் உங்களுடைய ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ as well as இந்த சேனல் உங்களுடைய நீட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்பினீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இன்னொரு சாப்டரோட இன்னொரு வீடியோவில் இன்னும் 10 கொஸ்டின்ஸோட சந்திப்போம். அண்ட் until then, take a very good care of yourself. This is me, Bio Vathiyar. Tata, bye-bye.